ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாத இதழ் வாங்கி படிக்கவும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே இணையதளத்தை பார்க்கவும். மீகம் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வல்லாண்டு வாழ்கவே. நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயிறுவிட வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எல்லாரும். நன்றி நன்றி. இங்க பாருங்க ஒரு நிமிஷம். நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்க. எதற்காக சார் இந்த ஏற்பாடு? இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? எதற்காக இந்த பிரம்மாண்டமான விழா? இது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழான்னு சொல்ல முடியாது. சென்ற ஆண்டு மிக சிறப்பாக நாங்கள் பெரிய ஒரு மண்டபம் பிடிச்சி பண்ணோம். இந்த ஆண்டு ஐயாவுடைய எம்ஜி ராமச்சந்திரனுடைய 37வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் பெருசாக பண்ணிட்டோம். ஆனால் இங்கே முக்கியமான நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம சிம்பிளாக இன்றைக்கி வீட்டில் பண்ணியிருக்கேன். இது பெரிய விழான்னு சொல்ல முடியாது. இல்லை, உங்களுடைய விழானா என்ன விழா? எதற்காக இந்த விழா? இது என்னுடைய பிறந்தநாள் விழா தான். அதுக்கப்புறம் சொல்ல போனாக்க தேசிய உழைப்பாளர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய முதல் ஆண்டு விழா இது. அதன் பிறகு தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி நம்மளை வாழ்த்து தெரிவிக்க வந்திருந்தாங்க. உங்களோட விழாவில் பங்கேற்றது அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் பங்கேற்றிருக்காரு. தென்னிந்திய பார்வையாளர் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர் கேசி திருமாரிஜி பங்கேற்றாங்க. இதில் எது உள்நோக்கம் இருக்கா? இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அரசியல் கட்சிக்கு எது ஆதரவு எதுவும் கொடுக்குறாங்களா? மறைமுக இல்லை, இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சரிங்க, நாங்கள் ஒரு தோழமை வச்சுருப்போம். இப்போ சொல்லப்போனால் இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்துக்கும் தமிழ்நாடு பிள்ளைமார் மகாசை தோல் கொடுக்கும். அதே போல் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்துக்கும் இந்து மக்கள் கட்சி தோல் கொடுக்கும். அதே போல் நம்ம பார்வர்டு பிளாக் திருமணஞ்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர் கலந்து கொள்வார். அவருடைய நிகழ்ச்சியும் கலந்து கொள்வோம். நாங்களாம் ஒரே மாதிரி தான் அரசியலை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன் இதற்காக அந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அதை எதுவும் பேஸ் பண்ணி எதுவும் நீங்கள் ரகசியமாக எதுவும் கூட்டணி எதுவும் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? ரகசிய கூட்டணி கிடையாது. எல்லாம் ஒத்துமையாக ஒரு அணி தான் இருப்போம். 2026 நோக்கி எல்லாருமே சட்டசபைக்கு போகணும். அதை நோக்கி பயணம் செஞ்சுருக்கோம். எல்லாருமே அதை நோக்கி தான் ஏற்பாடு போயிட்டுருக்கியா. கட்சியினுடைய பேர் தேசிய உழைப்பாளர் மக்கள் முன்னேற்ற கழகம். இது எப்போ பதிவு பெற்றது? இது என்னுடைய பர்த்டேக்கு போன ஆண்டு பதிவு பண்ணோம். இப்போ இந்த முதலாவது ஆண்டு விழா செயற்குழு பொதுக்குழுலாம் இந்த ஒரு வாரத்தை அறிவிக்கிறேன் பண்ணுறோம். வர தை மாதத்துக்கு மேலே பெரிய மாநாடு போகிறோம். 1,00,000 பேரும் கூட்டு பெரிய மாநாடு இங்கே மதுரை போகிறோம். கட்சியினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னு சொல்ல போனாக்க, அடிமட்டத்தில் உள்ளவங்க, தொழிலாளர்கள், உழைக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்வாரம் ரொம்ப கெட்டு போய் அவங்க ரொம்ப ஒரு அடிமட்டத்திலே இருக்காங்க. இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, திருப்பூர் எடுத்துக்கோங்க, எங்கே போனால் சரி முதலாளித்துவம் பெருசாக இருக்கும். லேபருக்கு யாருமே பண்ண மாட்டாங்க சப்போர்ட்டிங். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன், ஒரு 1000 பேர் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி எனக்கு தேவை கிடையாது. அந்த முதலாளி எனக்கு தேவையில்லை. அவர்கிட்ட நான் டொனேஷன் வாங்க போகிறேன். அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளருடைய நலன் தேவை. அவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் போதும். இந்த கட்சி இந்தியா அளவில் வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணல, ஆந்திராவை நாங்கள் நிர்வாகியை போட்டிருக்கோம், கர்நாடகா போட்டிருக்கோம், டெல்லியில் போட்டிருக்கோம், நெருக்கி சொல்ல போனாக்கா உத்தரகாசி வரைக்கும் போட்டிருக்கோம். கட்சி நிறையா இருக்குது, இது போக இயக்கங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன செய்ய போகிறீங்க? அடுத்த கட்டம் உங்களுடைய? நான் தான் சுருக்கமாக சொன்னேன், தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேல்நிலைப்படுத்தணும். அது முக்கிய நோக்கம். அதுதான் அவர் வறுமையை வெளியே எடுக்கணும். அவங்க வேலை பார்க்கக்கூடிய காசு கூட ஒழுங்காக போய் சேர்றது கிடையாது. அது சில நிறைய இயக்கங்கள் இருக்குல்ல சார், எண்ணற்ற இயக்கங்கள் நிறைய இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். இப்போ வந்தாங்க, இப்போ அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு வந்தாங்க, ஒரு 10,000 பேர் வேலை கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டெர்லைட்டை மூடிட்டு போயிட்டாங்க இயக்கங்கள் சம்மந்தமே இல்லாமல். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பிஆர்பி இருந்துச்சு நம்ம மதுரையில், ஒரு 2,000-3,000 பேர் வேலை கொடுத்தாங்க. அவங்களாம் என்ன ஆகி போச்சு, அவங்களுடைய சொந்த நலனுக்காண்டி மூடிட்டாங்க. இப்போ 2,000 பேர் இங்கே வேலை இல்லாமல் மதுரையில் அலையிறான், ஒரு 10,000 பேர் தூத்துக்குடி வேலை இல்லாமல் அலையிறான்.
அது யார் வேலை கொடுப்பா? அரசாங்கம் கொடுக்குமா? இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் தேசிய உழைப்பாளர் மக்கள் முன்னேற்றத்தை திறந்துருக்கோம். இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தொழிலாளர் பிரிவு தனியாக போட்டிருக்கோம். தொழிலாளர் பிரிவுக்கு ஆள் போட்டு எங்கெங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறோம் அங்கே நின்று ஃபீஸ் கமிட்டி போட்டு மத்திய அரசோட பேசி அந்த தொழிற்சாலை மூடப்பட்ட தொழிற்சாலை திரும்ப திறக்க இருக்கும். பாதிக்கப்பட்ட ஆளுக்கு முடிந்த அளவு எங்களால் என்ன செய்யணும் செய்த ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துவது தான் எங்களுடைய கொள்கை. கட்சி இல்லை, இது முழுக்க முழுக்க வந்து ஏக்கம்னு சொல்கிறீங்க, கட்சின்னு சொல்கிறீங்க. கட்சி வேறுபாடு, ஏக்கம்ன்றது வேறு, கட்சின்றது வேறு. தொழிலாளர் சங்கங்கும் போது ஏக்கமாக தான் இருக்கும். அது எங்களுடைய கட்சியில் தொழிலாளர் சங்கம் தனியாக இருக்குது. தொழிலாளர் சங்கத்தை வந்து ஏக்கம் தான் சொல்லி பழகுவோம். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரியை போய் பேச போனோம்னா நம்ம ஏக்கம் நம்முடைய தோழமை அப்படின்னு பேசும்போது தான் தொழிலாளர் பூரா ஒன்றுபடுவாங்க. அது வந்து அந்த ஏக்கத்தின் கீழே வந்துடும். ஆனால் இந்த ஏக்கமாகப்பட்டது கட்சியின் கீழே வரும். சார், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இயக்கங்கள்லாம் வந்து திராவிட சித்தாந்தம் கொண்டது. இப்போ நீங்கள் ஆரம்பிச்ச கட்சி வந்து திராவிட சித்தாந்தம் கொண்டதா? நான் தேசிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் கிடையாது. திராவிட சித்தாந்தம் ஒன்லி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுக்கும் கூடிய சீக்கிரம் வேறு மாதிரி நடக்கும். வருகின்ற 26 முடிவு தெரியும். புதியவர்கள் நிறையா இருக்காங்க. 20-30 புதிய எம்எல்ஏ உள்ளே போகிறாங்க. புதிய தலைவர்கள்லாம் உள்ளே போகிறாங்க. நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த கட்சியினுடைய வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள் மத்தியில்? மக்கள் மத்தியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப எல்லாமே வந்து சொல்ல போனாக்க எல்லா கட்சியிலேருந்து வந்து சேர்கிறாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிலாம் எடுத்துக்கிட்டாக்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து முன்னே வந்து சேர்கிறாங்க. மற்ற கட்சியிலேருந்து உள்ளே வந்து வராங்க. பேர் சொல்ல விருப்பப்படல, மற்ற கட்சியிலேருந்து மட்டும் வந்து சேர்கிறாங்க. அதாவது குளத்தில் நீச்சல் அடித்தவனுக்கு தான் வந்து கடலில் நீச்சல் அடிக்க தெரியாது. நான் கடலில் நீச்சல் அடித்தாள் 25 வருஷம் பொது வாழ்க்கை இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தாக்க எங்கள் கண்ட்ரோலே 30 எம்எல்ஏ சீட்லாம் ஐஜேகே கூட்டணியில் வாங்கி எல்லாம் சர்வே பண்ணிட்டோம். இப்போ பிஜேபி கூட்டணியில் 5 வருஷமாக இருக்கும். அமித்ஷாலேருந்து மோடிஜிலேருந்து ஏ டு இசட் பார்த்துருக்கோம். எங்களுக்கு எப்படி கட்சியை நடத்தணும், எப்படி ஆளுகளை வந்து பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறப்போ நாங்கள் 25 வருஷமாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வெரி ஈஸி எங்களை பொறுத்த வரைக்கும். அரசியல் கட்சினாலே மக்களை சந்திக்கணும் என்றால் மக்கள்கிட்ட நல்ல பேர் வேணும், அறிமுகம் வேணும், அதே நேரத்தில் பணம் வேணும். இந்த பண பலம் வந்து எப்படி உங்ககிட்ட இருக்கா, இல்லை வேற யாரும் மறைமுகமாக யாரும் உங்களை இயக்குறாங்க? நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தேன் 25 இயர்ஸ் வந்து நான் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கேன். வஉசிக்கு அப்புறம் என் சமுதாயத்துக்கு நிறையா சொத்து பொத்தை செலவு பண்ண நான் ஒரு ஆள் தான். அது எங்கள் சமுதாயத்தை எவ்வளோ தெரியும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வீட்டை விற்பேன், காட்டை வைப்பேன், செலவு பண்ணுவேன். இது வந்து என்னுடைய சமுதாயத்தை பண்ணது. அதே இப்போ கட்சியாக மாற்றிருக்கோம். குறிப்பிட்ட அளவு வந்து கையிலேருந்து பண்ணுறோம். தோழமை உள்ள இப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ணுறவங்களுக்கும் சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்க தொழில்துறையில் வந்து அவங்களுக்கு வளர்ச்சி பண்ணுறோம். தொழில்துறையை கற்றுக் கொடுத்துட்டாக்க அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னேறுவாங்க. அந்த தொகுதிக்கு செலவு அவங்களே பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சில ஏற்பாடும் பண்ணுறோம். இந்து முஸ்லீம் அனைத்து மதம் எல்லா மதம் சேர்ந்த கட்சி இது. ஒரு சமுதாயத்துக்கு கிடையாது. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து எப்படிலாம் வாக்கு கேட்க போகிறீங்க, எந்த மாதிரிலாம் வேட்பாளர் நிற்க போகிறீங்க ஒவ்வொரு பகுதியும்? வேட்பாளர் வந்து சார் இப்போ எப்படின்னா அனுபவம் உள்ளவங்க. இப்போ எடுத்துக்கிறோம் வச்சுங்களேன், இந்த நம்ம வள்ளிநாயகம் இருக்கார். அவர் பாமகவில் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தவர், பொறுப்பில் உள்ளவர். இப்போ கட்சியை சேர்ந்துருக்காரு. இந்த டைகர் பால் இருக்கார், பொள்ளாச்சிக்கார். அவர் தனியாகவே ஒரு இயக்கம் வச்சு நடத்தி இருந்தவர் 20 வருஷமாக. இப்போ பெரிய பெரிய பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளை தான் உள்ளே சேர்த்துருக்கோம். எல்கேஜினா கிடையாது. எல்கேஜினா வந்து என்ன வச்சுருக்கோம், நாங்கள் மெம்பர்ஸாக வச்சுருக்கோம், கட்சியோட தொண்டராக வச்சுருக்கோம். பெரிய பெரிய ஜாம்பவானம் உள்ளே இருக்காங்க. ஒரு கட்சி எலெக்ஷன் வரவங்களுக்கு முன்னாடி நாங்கள்லாம் அறிவிப்போம். இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருடைய கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு உள்ளதா, இல்லை தனிச்சு போட்டி? இந்த நிமிஷம் வரைக்கும் பிஜேபி கூட்டணி நாங்கள் இருக்கோம். ஒரு 5 எம்எல்ஏ சீட் தரேன்னு சொல்லி மேலிடத்தில் பேசியிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி எம்பி எலெக்ஷன் சீட்டு வேணாம்னு சொல்லி தான் பேராசிரியர் சீனிவாசனுக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்து நாங்கள் வேணான்னு வெளியே வந்தோம். ஏன்னா வந்து இந்த வாட்டி எங்களுக்கு 5 சீட்டு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 5 சீட்டு கொடுப்பாங்க பிஜேபியில், எக்ஸ்ட்ரா 2 சீட்டு கொடுப்போம். அந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கையை ஏற்று கொடுத்தாங்கனாக்க அவங்க கூட இருப்போம். எங்கள் கோரிக்கையை மீறும் போது நாங்கள் எங்கள் வேறு வழியை பார்ப்போம். இறுதியாக ஒரு கேள்வி, எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறீங்க, என்னென்ன வேட்பாளர் முழுக்க வந்து அந்த உங்களுடைய கட்சியில் வந்து ஆண்களுக்கு மாத்திரம்தான் வாய்ப்பா, இல்லை பெண்களுக்கு எது வாய்ப்பு இல்லை? நம்ம என்ன சதவீதம் கொடுத்துருக்கோமோ இந்தியா அந்த பேசிக்கை வந்து நாங்கள் பண்ணி தான் அந்த சதவீதத்தை பெண்களுக்கான ஒதுக்கீடு தான் ஆண்களுக்கு கொடுப்போம். மாற்றம் கிடையாது. இல்லை, எல்லா கட்சியிலுமே பெண்களுக்கு வந்து நிறைய இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் அரசியல் கட்சியில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் எதுவும் கொடுத்துருக்கீங்க? கன்ஃபார்மாக கொடுப்போம் அவங்களுக்கு. உங்கள் பேர் சார்? டாக்டர் எஸ் ஆர்மும் பிள்ளை.